என் மீது சாயவா பொன்னான நெஞ்சை பொன்னான கையா போல நீவா நான் காத்து காலங்களோ என் மேகம் தீருமா நான் பார்த்து கொள்வானே என் மின்னல் தோன்றுமா ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துக்கிறேன். நம்ம திருச்சபைகளுக்குள்ளாக போகும் பொழுது நல்ல ஆண்டவர் ஆராதிச்சு நல்ல ஒரு பாடலை, ஆவிக்குரிய பாடலை நம்ம பாடுவோம். ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருச்சபைகளுக்குள்ளாக இந்த கள்ள ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சிலர் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல இருந்துதான் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு விதமான எச்சரிப்பு கொடுத்தோம். ஒரு சிலர் இன்றளவும் திருந்தாத அளவுக்கு நீ என்னடா சொல்றது, நம்ம என்னடா கேட்கறது, அப்படி என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் போய்கொண்டுதான் இருக்கிறது. இங்க யாரை வேண்டுமானாலும் ஏமாத்தலாம், எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், கடவுள் பேரை சொல்லி எப்படி வேண்டுமானாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். சரி, இருக்கட்டும். சமீபத்துல ஒரு சமூக வலைத்தளங்களில ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருந்தேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு போதகர், அந்த போதகர் எல்லாருக்கும் தெரியும், அந்த மனுஷ பேரை சொல்ல நான் விரும்பல. அவரு திருச்சபைகளுக்குள்ளாக நல்ல ஒரு அருமையாக இனிமையாக ஆண்டவரோட பாடலை பாடினாரோ இல்லையோ, சினிமா பாடலை நல்ல தெளிவா கருத்தாக பாடினார். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பார்க்கும்போது என்ன இது, நம்ம ஆளுங்களா இப்படி பாடுறாங்க நான் நினைச்சேன். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளாக ஒரு சில போதகர்கள் முன்னுரிமை கொடுக்கறதுனாலதான் இன்றளவு இன்னைக்கு திருச்சபைகள் கெட்டு போய் கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நீங்க அங்கீகரிக்கவே கூடாது. இந்த தப்பான ஊழியக்காரர்கள் தவறான காரியங்களை திருச்சபைகளுக்குள்ளாக கொண்டு வந்தா நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க பணத்திற்காகவும், ஒரு சிலர் சொல்றேன், பணத்திற்காகவும் காணிக்கைக்காகவும் ஊழியம் செய்வீர்கள் என்று சொன்னா இப்படிதான் 4 பேர் ஏற்று திருச்சபையை எடுப்பாங்க. இன்னொருத்தர்னால அவரு வேற லெவல்ல போயிட்டாரு. அவரு எந்த மூலையில இருக்கிறாருன்னு தெரியல. நல்லா பாட்டு, நல்லா சினிமா லெவல்ல டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. எப்படி நடிகருங்க ஆட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் டான்ஸ் கூத்துலாம் போட்டாரு. அவங்களுடைய டீம் தான் இவங்கெல்லாம். இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம எச்சரிப்பு கொடுத்தோம். ஜனங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஆண்டவர் தாவீதை ஆட சொன்னார். தாவீதும் தன் வஸ்திரத்தை கூட கீழே விழுந்தது தெரியாம ஆடுங்க. அப்படி ஏன் சபை உள்ள ஏன் ஆடுறீங்க? தாவீது சபை உள்ள ஆடினாரு, ரோட்ல போய் ஆடுங்கயா, சபை உள்ள ஏன் ஆடுறீங்கன்னு தான் கேட்க. கேட்டா ஆண்டவர் ஆட சொன்னார். எந்த ஆண்டவர் ஆட சொன்னாரு? நானும் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன். எங்க கிட்ட எல்லாம் சொல்லாத ஆண்டவர் உங்ககிட்ட எப்படி சொல்றாரு? ஜனங்களை ஏமாத்தலாம், நான் ரொம்ப ஏமாத்தக்கூடாது. நம்மளும் இந்த ஃபீல்டுல தான் இருக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், எல்லாருடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்றது, தெரிஞ்சே செய்து கொண்டுதான் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. தப்பான காரியத்தை நீங்க கொண்டு போறதுனால உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. பணத்தை சம்பாதிக்கலாம், பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்த்து வைக்கலாம். அதல்ல பரலோக ராஜ்யத்திற்கு வரணும். அது ஆண்டவர் மன்னிப்பார்னா தெரிஞ்சே செய்யற தப்ப ஆண்டவர் மன்னிப்பார். அது எந்த வசனம்னு எனக்கே தெரியல. சொல்றாங்க ஆண்டவர் மன்னிப்பார். தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா ஆண்டவர் மன்னிப்பாங்க. செய்யும் தவறுகளை ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாட்களிலே கொண்டு வருவார் என்று மறந்து விடக்கூடாது. ஒரு பாஸ்ட் பாருங்க, சினிமா பாட்டு பாடினது. இதெல்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்துல யாரு கூப்பிட்டது நீங்க சொல்லுங்க. ஒரு சிலர் இவங்களை அங்கீகரிக்கிறதுனாலதான் இவங்களாம் துணிச்சலாக இந்த தவறுகள் செய்யறாங்க. சரி, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் சீக்கிரம் இந்த பூமியில வரப்போறார். நிச்சயமாக அவர் வருகை நாட்களிலே நியாய தீர்ப்புகள் உண்டு. இந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே எல்லோருக்கும் தண்டனைகள் இருக்கிறது. அது எனக்காக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, தப்பு செய்யற ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவனுடைய கிரியைகள் அவனுக்கு அளிக்கப்படுகிறது. ஆண்டவர் சீக்கிரம் இந்த பூமியில வரப்போகிறார். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் நல்லவர்.